ஹாய் ஆல், இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிரியாணியும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது அதில் லாஸ்ட் மசாலில் கொஞ்சமாக ஆனியன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி அந்த லஞ்ச் பேக் பண்ணும்போது அதுக்கு மேலே அந்த ஃப்ரைடு ஆனியனை போட்டு கொடுத்தோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ் தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே தக்காளி சாதமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் மதிய லஞ்சுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் வச்சு கருவாடு தொக்கு பண்ணி சாப்பிட்டுட்டேன். குழந்தைங்களாம் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஹோம்ஒர்க்லாம் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு சின்ன பாப்பா சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டா. அதனால் என்னோட கிச்சனில் வந்து என் கூட உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் கதை பேசிக்கிட்டே என்னுடைய டின்னர் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக முந்திரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அந்த முந்திரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி உப்பு மிளகாப்பொடி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்நாக்ஸ் இல்லாத டைம் கொடுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதியம் வச்ச சாதம் மீதி இருந்ததுனால அதிலே வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுத்து நைட்டு டின்னரை வந்து முடிச்சிட்டேன். நைட்டு தூங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் ஸ்நாக்ஸுக்கு கடலையெல்லாம் ஊற வச்சாச்சு.